ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு 6th யூனிட் போயம் இந்த ஹாலோ கிரவுண்ட் பார்ட் 3 நம்ம அதில் பார்க்க போகிறோம். இந்த கதை என்ன அப்படின்னாக்கா, ரிச்சர்டு செகண்ட் வந்து அரசாட்சி பண்ணிட்டு இருப்பான். எப்போனாக்கா 10 வயசில் அரசாட்சி பண்ணிட்டு இருப்பான். அப்போ அரசாட்சி பண்ணும்பொழுது இவனுக்கு போதுமான திறமைகள் பத்தாது. அதனால் அவனுடைய கசின் வந்து அந்த அரசாட்சி அவன் பிடிச்சிக்கிட்டுவான். பிடிச்சிட்டு போகும்பொழுது அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், அதாவது ஒரு மோனோலாக்னு சொல்ல தன்னைத்தானே பற்றி கதைகள் பேசுகிற மாதிரி அந்த கதைகள் அந்த இடத்துல எழுதிட்டு, அதாவது கதைகளை தன்னை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது இறப்புகளை பற்றி அந்த இடத்துல சொல்லுவான். அப்போ தான் உண்மை நிலை உணர்வான். மனிதனுடைய உண்மை நிலையை அந்த இடத்துல உணர்ந்து ஒரு டெத்து அந்த இடத்துல அதை சொல்லிட்டு வருவான். அதில் நம்ம அதில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த பாட்டில் பாருங்களேன், யூனிட் 6 போயம் புக் பேஜ் நம்பர் 183 பார்ட் 3. ஸோ இதில் வந்து பார்ட் 3 பார்ட் 2 போட்டிருக்கேன். அதில் பார்ட் 3 இது லாஸ்ட் இது ஃப்ரம் The Hollow Ground by William Shakespeare from Richard II. ஸோ டு மோனோசைஸ் அப்படின்னாக்கா நல்லா அரசாட்சி பண்ணி, இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் லிட்டில் சீன் நம்மங்கிற வார்த்தை பார்த்தோம். நல்லா ஆட்சி பண்ணு, நல்லா காட்சியை செய்ய, சந்தோஷப்படு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தாரு. ஆனால் இவர் செஞ்சது பூரா அந்த சொல்கிறார், நல்லா அரசாட்சி பண்ணு, மோனோசைஸ்னாக்கா எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அரசாட்சி பண்ணிகிட்டே இரு, பி ஃபியர்டு, உனக்கு பயமாக தான் இருக்கும், பயந்துட்டு தான் இதில் இருக்கணும், ஏன்னா அரசாட்சி பண்ணும்போது பயங்கள் அதிகமாக இருக்கணும். அண்ட் கில் வித் லுக்ஸ்னாக்கா அந்த பார்வை எப்படின்னாக்கா பார்த்தோன்னா அவனை கொண்டு விடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நீ வந்து இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாரு. இன்ஃபியூசிங் ஹிம் வித் செல்ஃப் அந்த வெயின் கான்சிட் அப்படிங்க. அப்போ வந்து இன்ஃபியூசிங் ஹிம்னாக்கா அவருக்கு வந்து இந்த தான் என்கிற ஒரு அகம்பாவம் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ நிறைய ஆட்டம் போட்டு இருந்திருக்காரு. யாருனாக்கா இவர் ரிச்சர்டு செகண்ட் வந்து தான் நடந்த விஷயத்த அந்த இடத்துல அது சொல்லிட்டு வர்றாரு. அதில் செல்ஃப் அண்ட் வெயின் கான்சிட், ரொம்ப கர்வம் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருந்திருக்காரு. எல்லாத்தையும் நிறைய ஆட்டம் போட்டு, அதாவது மக்கள் மத்தியில் மக்களை எதையும் கவனிக்காமல் கொள்ளாமல் இவரே எல்லாமே பவரில் இருந்துக்கிட்டு எல்லா வேலையுமே அந்த இடத்துல ஜாலியாக என்ஜாய் பண்ணி எதையும் கவனிக்காமல் கொள்ளாமல் அந்த இடத்துல இருந்திருக்காரு. இப்போ சொல்லிட்டு ஆஸ் இஃப் திஸ் ஃப்ளஷ்னா இந்த உடம்பு, இந்த சதை அது என்ன பண்ணும், விச் வால்ஸ் அது என்ன பண்ணுக்கா, அது சுவராக இருக்கட்டும். யாருக்கு? அபவுட் அவர் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது வந்து ஒரு சுவராக அந்த இடத்துல இருக்கட்டும். எது? என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்கிறாரு. அந்த வாழ்க்கை, இந்த உடம்பு வந்து மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுவர் போல இருக்கும். பிராஸ் இன்பிரெக்னபிள் அப்படின்னு சொல்ல, இன்பிரெக்னபிள் அண்ட் ஹியூமர். இந்த வாழ்க்கை வந்து பிராஸ் இன்பிரெக்னபிள் அப்படின்னாக்க, அதாவது யாருமே ஊடுருவ முடியாத அளவுக்கு இந்த ஒரு வாழ்க்கை அந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்னு அதில் சொல்கிறார். சொல்லிட்டு அண்டு ஹியூமர் அவர்ஸ். ஸோ இந்த இதில் வந்து ஹியூமர் சொன்னாக்கா, ஹியூமர் தஸ் அப்படின்னாக்கா அது வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு, அது நகைச்சுவை அந்த இடத்துல இருந்துகிட்டே இருந்திருக்கு. எது? அந்த டெத்து அது மாதிரி இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது தெரியல அப்படின்னு அதில் சொல்கிறார். டெத்து எல்லா வகையிலும் இப்படிலாம் வந்திருக்கு அப்படின்னு விஷயத்த அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வர்றாரு. அடுத்தது கம் அட் த லாஸ்ட் வித் த லிட்டில் பின், வித் ஏ லிட்டில் பின். ஸோ கடைசி நேரத்தில் வந்து தான் சேரும் அப்படிங்கிறார். எது? டெத்து எப்படி வந்து சேரும்? கம்ஸ் அட் லாஸ்ட். யாருக்கா இருந்தாலும் சரி, இறப்புங்கிறது எல்லாருக்குமே உள்ளது. ஆனால் கடைசி நேரத்தில் அது வந்து சேர்ந்துடும். அது எப்படி தெரியுமா வருது? வித் லிட்டில் பின்னாக்க சின்ன ஒரு பின்னு போல் அதில் வந்து. இப்போ நிறைய பேர் இறக்குறாங்க இல்லையா, கால் தடுமாறி இறந்து போகிறவங்க உண்டு, அதில் கீழே விழுந்து இறந்து போகிறவங்க உண்டு இல்லையா. ஸோ நல்லா இருப்பாங்க, திடீர்னு படுத்துணுங்க அப்படி இறந்து போனவங்க உண்டு. இறப்பு வந்து பல வகையில் உள்ளது. அதுபோல் அதில் வந்து இந்த இறப்பு வந்து ஒரு லிட்டில் பின் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. அது சொல்லிட்டு அதில் பாருங்களேன். ஸோ இந்த இறப்பு வந்து போத் த்ரூ ஹிஸ் காஸ்டில் வால். காஸ்டில் சொன்னோம்னா அந்த கோட்டையினுடைய வால் நம்ம சொல்லுவோம், அதுபோல் அது மூலியமாக வந்துடுது. இறப்பு என்ன பண்ணுது? போத் த்ரூ ஹிஸ் காஸ்டில் வால். காஸ்டில் நமக்கு நல்ல கோட்டை சோறு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு வழியாக வந்துட்டு அண்ட் ஃபேர்வெல்க்கு கொண்டுட்டு அதில் ஃபேர்வெல்னாக்க விடைபெறுதுன்னு நம்ம அதில் சொல்லுவோம் இல்லையா. அந்த போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் என்ன பண்ணுது, அதுமாரி பண்ணிடுது அப்படின்னு சொல்லணும். கவர் யுவர் ஹெட்ஸ். இந்த இடத்துல பாருங்களேன், கவர் யுவர் ஹெட்ஸ் அப்படின்னாக்கா இப்போ வந்து தலையில் மகுடம் சூடி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இறந்தது பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, இறக்கும்பொழுது அந்த ப்ரே பண்ணும்போது அது தலையில் உள்ளதை எடுத்துக்கிட்டு தான் அந்த இடத்துல ப்ரே பண்ணுவாங்க இல்லையா, அதுபோல் இந்த இடத்துல பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கவர் யுவர் ஹெட்டு. அது சொல்ல மார்க் நாட் ஃப்ளஷ். மார்க்னாக்கா ஒரு பொய்யான அந்த ஃப்ளஷுக்கு வந்து அதுமாரி செஞ்சிடறாங்கன்னா அந்த பிளட்டு அந்த உறைஞ்சி போனால் இருக்கு இல்லையா, அது வித் சோலமன் ரெஃபரன்ஸ்னாக்கா அந்த இதுக்கு வந்து மரியாதை அந்தளவுக்கு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லுக்கு ரெஃபரன்ஸ். மரியாதை அந்தளவுக்கு இருக்கட்டும், த்ரூ அவே த ரெஸ்பெக்ட், எதுனா அது மரியாதை மூலியமாக அந்த இருக்கட்டும். ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னாக்க அறிமுகம்னு அப்படின்னு அது சொல்லுது.
ஸோ பார்த்து கேலி பண்ற மாரி அந்த இடத்துல வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வித் சோலமன் ரெவரன்ஸ் வித் த்ரூ த ரெஸ்பெக்ட். அதாவது கேலி கூத்து பண்ற மாரி, அவர் கேலித்தனமா அது மாரி பண்ணிற வேண்டாம் அப்படிங்கிற மாரி அதில சொல்றாரு. சொல்லிட்டு அண்ட் ட்ரெடிஷன்னாக்கா பரம்பரை பரம்பரையா உள்ள ஃப்ரம் தட் செரமோனியஸ் டியூட்டி. இது யாரோடதுனாக்க காலங்காலமா நடக்கக்கூடிய ஒரு அணிவகுப்பு, அதனுடைய கடமை இல்லையா? இந்த இறப்பினுடைய அது கடமை. ஸோ எதுவுமே எனக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. எது? ரெஸ்பெக்ட். த்ரூ த ரெஸ்பெக்ட்ன்னு சொல்லிட்டு, அந்த ட்ரெடிஷன், ஃபார்ம், அந்த செரிமோனி டியூட்டி நம்ம இறந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பாரம்பரியமா பண்றக்கூடியது, அ கடமை செய்யக்கூடியது, இந்த 21 குண்டு முழங்க செய்வாங்க இல்லையா? அதுபோல அந்த இடத்துல வந்து எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு அதில சொல்றாரு. அப்ப ட்ரெடிஷன் ஃபார்ம் த செரிமோனிஸ் டியூட்டி இதெல்லாமே எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாங்கிறாரு. ஸோ ஃபார் யூ ஹேவ் சொல்றேன். என்ன சொல்றேன்னாக்க, ஃபார் யூ ஹேவ் பட் மிஸ்டூக் மீ. இவ்வளோ காலம் என்ன பண்ணாக்க, என்ன வந்து தவறுதலா அந்த இடத்துல புரிஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஃபார்னாக்க காரணம் சொல்றது. ஃபார் அதற்காகன்னு சொல்லாத. காரணம் யூ ஹேவ் இருக்கீங்க எப்படி? பட் மிஸ்டூக் மீ என்ன வந்து தவறுதலா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. எதுல? ஆல் திஸ் ஒயில் எல்லாத்துலயுமே என்ன பண்ணியிருக்கேன், என்ன தவறா புரிஞ்சுங்க அப்படின்னு இவரு அந்த இடத்துல சொல்றாரு. இவரு தான் அந்த இடத்துல உணர ஆரம்பிச்சிருக்காரு அதுல. ஐ லிவ் வித் பிரெட் லைக் யூ. ஸோ இந்த இது நான் உங்கள போல நானும் பிரெட் அந்த இடத்துல சாப்பிடுறேன். ஐ லிவ் வித் லைக் யூ. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதே மாரி தான் அந்த இடத்துல நானும் பிரெட்லாம் சாப்பிடுறேன். ஃபீல் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன உணவு வருதோ அதே மாரி தான் எனக்கு அந்த உணர்வு இருக்கு. இப்ப தான் லைட்டா புரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையே அவருக்கு என்னதான் இப்ப தான் லைட்டா அந்த இடத்துல புரிய ஆரம்பிக்கும். யாருக்கு? இந்த இடத்துல ரிச்சர்ட் செகண்டுக்கு அவர் நடந்த உண்மையான ஒரு கதை இது அதில பொறுத்தவரைக்கும். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற மாரி தான் எனக்கும் அந்த இடத்துல உணர்வுகள்லாம் அந்த இடத்துல இருக்குது. ஃபீல் வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டேஸ்ட் கிரீஃப் அண்ட் நீட். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதே மாரி நானும் அதில உணர்ந்திருக்கேன். டேஸ்ட் கிரீஃப் அண்ட் நீட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நானும் துன்பங்கள அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல. டேஸ்ட் கிரீஃப் துன்பங்கள நானும் அனுபவிச்சிருக்கேன். எனக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தேவ தான். சப்ஜெக்டட் சப்ஜெக்ட்னாக்கா நிலையான அப்படின்றத நிலையா நீங்க என்ன நிலையில இருக்கீங்களோ, அதே மாரி நானும் அந்த நிலையில தான் நானும் இருந்திருக்கேன். அப்படின்னு அதில சொல்றாரு. சொல்லிட்டு அதில சப்ஜெக்ட்ன்னு சொல்லும்போது நெறைய சொல்லிட்டே போயிருக்கலாம். அதாவது நெறைய அந்த இடத்துல உணர ஆரம்பிச்சிருக்காரு. மக்கள் எப்படி ஒரு ஈக்குவல்ல இருக்காங்களோ, எல்லாமே சமமான முறைகள்ல வந்து சிந்தனை அந்த இடத்துல லாஸ்ட்டா இப்ப தான் அதில அறிவு வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னு சொல்லி. ஹவ் கேன் யூ சே டூ மீ. ஸோ நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஐ ஆம் எ கிங். நான் வந்து ஒரு அரசன் அப்படிங்கிற விஷயத்துல எப்படி உங்களால சொல்ல முடியும்? அப்படின்னு அவரு கேட்கிறாரு. எப்படி எத வச்சு சொல்றாரு? எல்லாருமே சமமான ஒரு நிலையில இருக்கும் பொழுது, எல்லாருக்கும் சமமான ஒரு சிந்தனை எல்லாருக்கும் வரக்கூடிய சிந்தனைகள் தான் எல்லாருக்குமே எனக்கு வருது. அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் எப்படி ஒரு அரசன் இந்த இடத்துல சொல்ல முடியும்? ஸோ அப்போ வந்து கடவுள் அதாவது அரசன் வந்து ஒரு கடவுளா அந்த இடத்துல பார்ப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரே மாரி தான் இருப்பாங்க அத பொறுத்தவரைக்கும். அவர் கடவுளா என்ன மட்டும் பார்க்க. ஆனா என்ன மட்டும் ஏன் அந்த இடத்துல அரசன்னு வந்து சொல்றீங்க? அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. இது திஸ் இஸ் எ மோனோலாக். ரிச்சர்ட் செகண்ட் அவர் வந்து நடந்த ஒரு விஷயத்த அவர் வந்து ஒரு மோனோலாகா அந்த இடத்துல அதில சொல்லிட்டே வருவாரு. ஸோ இதான் அந்த இடத்துல கதையில உள்ளது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.